இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, பிக் பாஸ் வந்து உச்சக்கட்ட கடுப்பாயிட்டாரு. இவங்கள 8 பேரை உள்ள அமிச்சு கேம் ஆடுங்க, 2 பேர் ரீப்ளேஸ் பண்ற சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அமிச்சா உள்ள போய் கேம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீ இப்படி ஆடுங்க, அப்படி ஆடுங்க, வெளியே வந்து நீங்க இந்த ஃபேம்ல இருக்கீங்க, நீங்க இந்த ஃபேம்ல இருக்கீங்களா, நீங்க பொட்டி எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள இருக்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு நாலேஜ் வந்துச்சு, நம்மளுக்கு எவ்வளவு ஃபேம் இருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு ஓட் போடுவாங்க, நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு இப்பயே அவங்க வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா பிக் பாஸ் சும்மா இருப்பாரா, செம கடுப்பாயிட்டாரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாலே வார்னிங் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவீந்திரன் வந்து ரயான் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. ஓட்டிங் மக்களோட ஒப்பீனியன் பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு நீங்களா இருக்கவோ நான் உள்ள கூப்பிட்டு சொல்றேன், இதே மத்தவங்களா இருந்தா வெளியவே சொல்லிருப்பேன்ற மாதிரி சொல்லுவாரு. 14 வீக்ஸா இவங்க ஆடிட்டு இருக்காங்க, நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷனால அவங்க கேமே வந்து ஸ்பாயில் ஆகும். நீங்களும் இப்போ ஒரு பிளேயரா தான் வந்திருக்கீங்க, அதனால உங்களோட இன்னொரு சைட காட்டுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் லைட்ல ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சிவா, வர்ஷினி, சாச்சனா, தர்ஷா, ரியா இவங்கள மட்டும் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லிட்டு ஆஃப் பண்ண லைட் எல்லாம் ஆன் பண்ண சொல்லுவாரு பிக் பாஸ் டீம் கிட்ட. நீங்க வந்து வெளியே நடக்கிற எல்லாத்தையும் உள்ள சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்களும் நீங்க சொல்றத வந்து கேட்டுட்டு இருக்காங்க. 14 வீக்ஸ் அவங்க ஆடின கேமை மறந்துட்டு நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் அவங்க நம்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. இதுக்கப்புறம் யாராவது சொன்னீங்கன்னா நாளைக்கு வேக்கப் சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிருவீங்கன்ற மாதிரி லாஸ்ட் வார்னிங் பண்ணுவாரு. அப்போ வந்து எல்லாருமே வந்து சாரி கேட்பாங்க, இதுக்கப்புறம் நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் பிக் பாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சாச்சனா வந்து இதுக்கப்புறமே நடக்காத மாதிரி ட்ரை பண்ற பிக் பாஸ்ன்றாங்க. அவள பிக் பாஸ் அடுப்பாயிருவாரு, வந்து ட்ரை பண்றீங்களான்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ப்ராமிஸ் பிக் பாஸ் இது மாதிரி பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு போக சொல்றாரு. சிவா வந்து பிக் பாஸ் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் நீல் டவுன் பண்ணி சாரி கேட்பாரு பிக் பாஸ் கிட்ட. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சாங் போடுவாங்க, வந்து வந்து ஆடுவாங்க. அதுல நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் தான் கண்டென்ட்டே கிடைச்சிச்சு. சாச்சனா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வெளியே வந்து முத்துக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு லவ் மாரி ஒன்னு போடுவாங்கல்ல, அதை ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சு அவங்க தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா நடுவுல போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க ஏதாவது சாப்பாடு கொடுக்க வந்தா நான் கொடுக்குறேன்ற மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுதான் தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும். இத வந்து முத்துவும் ஜாக்லினுமே சாச்சனா கிட்ட சொல்லியிருப்பாங்க. முத்து வந்து ஜாக்லின அக்கா மாரி சொல்லியிருப்பாரு, அவங்களும் வந்து தம்பி மாரி சொல்லியிருப்பாங்க. வெளியே வந்து என்ன வேணா போடுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது, நம்ம எப்படி இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால் வந்து கேமராவை பார்த்து தர்ஷிகாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் சாரி சொல்லிட்டு இருப்பாரு. வெளியேந்து வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்கல்ல, உங்களால தான் உங்க 2 பேரும் வெளியே போனாங்க, நீங்க லவ் ட்ராக்ல இழுத்ததுனால தான் இப்படி வெளியே போனாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால சாரி கேட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.